நல்லா படிக்க வைங்க, நல்லா ஓவியம் வரையுமா நல்லா ஓவியம் வரைய வைங்க, நல்லா சிலம்பம் ஆடுவாங்களா நல்லா சிலம்பத்தில் கொண்டு போங்க, யோகா நல்லா பண்ணுவாங்களா யோகா நல்லா பண்ண சொல்லுங்க. எது பண்ணாலும் முழு ஈடுபாட்டோட முழு முயற்சி எடுத்து இந்த குழந்தைகளை அதில் கொண்டு வாங்க. இதில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியருடைய கடமை மட்டும் அதில் கிடையாது, அப்பா அம்மாவாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு அந்த கடமை ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம முன்னேற்றத்தில் எல்லாத்தையும் விட நம்மளுக்கு தான் அதிகமான அக்கறை. ஆனால் ஆசிரியர்கள் வந்து எல்லா குழந்தைகளுமே முன்னேறணும்னு ஆசைப்படுவாங்க, எல்லா குழந்தையும் தாங்க நினைப்பாங்க. ஸோ அப்பா அம்மாவும் அந்த குழந்தைகளை எல்லா வகையிலும் முன்னேற்றணும். இந்த ஓவிய பள்ளி வந்து இன்னும் மென்மேலும் வளரணும். இங்கே தாய்மார்கள்லாம் வந்திருக்கீங்க, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறதுனால எல்லாம் செயின் போட்டுருப்பீங்க, எவ்வளோ பேர் தங்கத்தில் போட்டிருக்கீங்கன்னு தெரியாது, ஆனால் முக்கால்வாசி தங்கத்தில் போடணும் தான் ஆசைப்படுவோம். அந்த மாதிரி தங்கத்தில் போட்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் தயவு செஞ்சு ஒரு பின் எடுத்து அந்த ஜாக்கெட்டில் குத்திக்கங்க. ஏன்னா ஸ்நாச்சிங் அக்யூஸ் நம்ம ஊர்லேருந்து அடிக்கிறது இல்லை, பக்கத்து மாவட்டத்துலேருந்து அடிச்சுட்டு போகிறான், பக்கத்து மாவட்டத்துலேருந்து அடிச்சுட்டு போயிடுறான். நீங்கள் டூவீலரில் போனாலும் அடிச்சுட்டு போயிடுறான், நடந்து போனாலும் அடிச்சுட்டு போயிடுறான், கூட்டத்தில் போனாலும் அடிச்சுட்டு போயிடுறான், பஸ்ஸில் போனாலும் அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ கஷ்டப்பட்டு நீங்கள் காசு செய்து சம்பாதிச்ச அந்த பொருட்களை பத்திரமா வச்சுக்கோங்க. நான் சொன்ன இந்த அறிவுரையை உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே சொல்லுங்க. ஆமாம், இன்னைக்கு வேலையை பார்த்துக்கங்க, எங்கே போகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா போனதுக்கப்புறம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் கொடுக்குறதுக்குள்ள உங்கள் மனசு எவ்வளோ வேதனைப்படும்னு நினச்சி பாருங்க. ஒரு அப்பன் தாய் பூச்சி வழங்க மாடல ஒரு வாரமாக எங்கள் டீம் சுற்றிட்டு இருக்காங்க, நாகப்பட்டினம் வேளாண் இருக்கு போயிட்டாங்க அக்யூஸ் தேடிக்குது. ஸோ சாதாரணமாக விட்டுட்டாங்க. அவ்வளவு அறிவுரைகள் நாங்கள் கொடுக்குறோம், விழா காலங்களில் கொடுக்குறோம், ஆனால் யாருமே அதை எடுக்கிறது இல்லை. ஸோ எல்லாருமே நகை போடுற எல்லாருமே ரொம்ப சுதாரணமாக இருக்க, குழந்தைகளுக்கு நகை போட்டு வரதான் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறீங்களா போட்டு விட்டு கண்ணோட அந்த கட்பாக வெளியே வைங்க, நகை மேலேயே வைங்க, வச்சு குழந்தைகளோட கூட்டுவாங்க. குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுங்க. இப்போ இந்த சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே குழந்தைங்க இந்த 13-14 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இன கவர்ச்சி ஏற்பட்டு தப்பு பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம குழந்தைகள் அதெல்லாம் Three, 4, 5, 6, 9, 10, 11, 12. Matsi Asana.